விசிட் விசாவில் துபாய்க்கு வந்தால் என்னங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், பொதுவாக மக்களோ ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சிடுறாங்க. ஒரு டிகிரியை முடிச்சுட்டு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது, அவங்க படித்த படிப்புக்கான ஸ்கில் இருக்காது, இங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவன் அபவுட் யூன்னு சொன்னால் கூட அது ப்ராப்பராக இங்கிலீஷில் சொல்லக்கூடிய அந்த நாலேஜ் கூட இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு. அவங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அப்புறம் படித்த படிப்புக்கும் வேலை பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேருக்கு வேலை பார்ப்பாங்க. உண்மையா இல்லையா? அப்போது சில பேர் நிறைய படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அங்கே போய் கம்பெனி இன்டர்வியூ ஆட்டம் வந்து ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்குறோம். அப்போது மேக்ஸிமம் படிக்காதவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் லேபர்ஸு, இந்த ஹோட்டலு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுமாரி வேலை கிடச்சிது. கிடைச்சாலும் சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க, 1200 திரஹம்ஸ் கொடுப்பாங்க, சாப்பாடு ரொம்ப கொடுத்துருவாங்க. ஆமாம். அப்படின்னா டிரைவர் ஃபீல்டுக்கு நீங்கள் வரீங்களா, வேறு ஏதாவது ஒரு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த லைசன்ஸ் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் கம்பெனியில் எடுக்க மாட்டாங்க. ஆமாம், வீட்டில் போய் தேடுங்க, வீட்டில் போய் பாருங்கள், வீட்டில் தான் கிடைக்கும், அவங்க தான் லைசன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கஷ்டப்படுங்க, 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்படுறதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது வெளியில் வந்து கம்பெனிக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலும் இங்கே இருக்குது. நீங்களும் துபாய் விசிட் விசா ஹோல்டரா? உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சா? நீங்கள் என்ன மாரி வேலை தேடிட்டு இருக்கீங்க? நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணல என்ன மாரிலாம் சொன்னாங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஐடியில் கமெண்ட் பண்ணுறேன். நம்ம ஐடியை ஃபாலோ பண்ண தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் விழாக்களை பார்க்கலாம். பை பாய்.